தமிழ் ஆதித்யா, பலூன் சூப்பரா இருக்கா? பார்க்கறதுக்கு சிகப்பு கலர்ல ரொம்ப அழகா இருக்கு. இந்த பலூனை நீங்க ஊதி பார்க்கணும்னு நினைச்சது வேர்த்து தான். இப்ப 2 பேரும் ஹாப்பியா? சூப்பர் பா, செம ஹாப்பி பா. சரி சரி, டைம் ஆயிடுச்சு. இப்ப 2 பேரும் போய் தூங்குறீங்களா? அப்பா கொஞ்ச நேரம் விளையாடுறோம்ப்பா. நோ வே, காலையில விளையாடலாம். இப்ப பெட் டைம். போய் தூங்குங்க. குட் நைட். குட் நைட். குட் நைட் பா. குட் நைட். தமிழ், தமிழ், அம்மா உனக்காக உன்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்பேன். நீ அதை பண்ணுவியா? எனக்கு இந்த பலூன் மட்டும் தரியா? இதே மாதிரி நிறைய பலூன் வாங்கி தரேன். நாளைக்கே வாங்கி தரேன். இன்னும் எவ்வளவு நாள் இப்படி இருக்க போறேன்னு தெரியாது. ஆனா எதுக்காகவும் யாருக்காகவும் நான் உங்களை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. எனக்கு நீங்க வேணும். நம்ம குழந்தைகளுக்கு நீங்க வேணும். கடவுள் நமக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லுவார்னு நான் நம்புறேன். உங்க கூட சேர்ந்து வாழ போற அந்த வாழ்க்கைக்காக நான் ஒவ்வொரு நொடியும் காத்துட்டு இருப்பேன் ஆதி. இதே மாதிரிதான் பாரதியோட செயினை திருடணும்னு ஒரு பாட்டிய நைட்ல கூட்டிட்டு வந்தோம். அப்ப ஆளை மாத்தி அந்த பாட்டி ஏன் செயினை அடிச்சிட்டு போயிட்டா. இப்ப இருட்டுல போய் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு பதிலா டே டைம்ல போய் திருடுனா என்ன? எப்ப பண்ணாலும் திருட்டு திருட்டு தானே. ஐயோ, உன்னெல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு வேலை பண்ணு நினைச்சேன் பாரு. என்னைய சொல்லணும். வரியா கொஞ்சம்? சரி வா போலாம், கோவப்படாத. போடு முதல்ல. வா போலாம். மாமா, ஏனா கத்துற? மித்ரா, நீதானா? ஏய், என்ன கண்டற வேஷம் அது? ஒரு நிமிஷத்துல ஹார்ட் நின்னு போச்சு. ஏய், எதுக்கு இந்த கெட்டப்? பாரதியோட லேப்டாப் எடுக்கணும்னு பேசிட்டு இருந்தோம்ல. இப்ப போகாம இருந்தா வேற எப்ப போறது? சரி சரி, இதுவும் நல்ல ஐடியா தான். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வந்துரு. சரி சரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போய் மெயின் ஸ்விட்ச் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வந்துரு. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். மித்ரா, நான் வெளியே நின்று யாராவது வராங்களான்னு பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஓகே மாமா, வா போலாம். போய் ஆம்பளையா லட்சணமா அந்த திருடங்களை போய் புடி. நான் ஆம்பளை தான். இப்ப எப்படி ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி அந்த திருடனை ஓடி போய் பிடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. கிழிச்ச வாய் தான் பேசிட்டு இருக்க. முதல்ல போய் திருடங்களை புடி போ. பிடிக்கிறேன். ஏய் திருட்டு பயல, எங்கடா இருக்க? டேய் திருட்டு பயல. அங்க இருக்கா? குருட்டு பயல, அங்க ஒரு திருடை கீழே ஒளிஞ்சிருக்கா பாரு. போடா போய் புடி. ஐயோ, லூசுங்க நம்மள பார்த்துதான் வராங்க போல் இருக்கு. இவங்க கையில மாட்டணும், சோழி முடிஞ்சது.
கருமம் இதெல்லாம் எனக்கு தேவையா? சொந்த வீட்லயே திருடினா இப்படிதான் ஆகும். இப்ப இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியலையே. கடவுளே 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 கடவுளே. போடா. இப்போ எப்படி அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்குறேன்னு பாருங்க பாட்டி. ஐயோ அம்மா, ஐயோ பாட்டி. ஏய் எந்திரா லூசு பயல. ஏண்டா திருடனை பிடிக்க சொன்னா கீழே விழுந்து மண்ணை வாரிட்டு இருக்க? பாட்டி லூசா பாட்டி நீ? இருட்டா இருக்கு, நான் எப்படி பாக்குறது? இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். போடா போய் திருடனை பிடி. அந்த பக்கம் தான் போனா. போ. ஆனா அந்த திருடன் பாக்குறேன். லூசு பையன். இந்த மித்ராவோட பேச்ச கேட்டு அவ கூட திருட போனது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு. இந்த முகமுடிய போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம தான் திருடன்னு நினைச்சு நம்மள துரத்துவாங்க. இத முதல்ல தூக்கி வீசணும். இது வேற. சொல்லல பாரதி, சுதாகர் நானு. எதிர நிக்கிறது யார் என்னன்னு தெரியாம கூட அடிப்பியா? சாரி சார். நீங்கன்னு தெரியல, நான் திருடன் நினைச்சு அடிச்சிட்டேன். நீங்க அந்த திருடனை பாத்தீங்களா? ஆமா, இப்பதான் அந்த பக்கம் போனாங்க. ஓ சரிங்க சார். நீங்க குறுக்க வந்து அடி வாங்கிடாதீங்க. நான் போய் திருடனை பிடிக்கிறேன், நீங்க ஓரமாவே நில்லுங்க, சரியா? அண்ணா என்னாச்சு? என்ன அண்ணா, இந்த வீட்டுக்குள்ள திருடன் பூந்துட்டானே, அதுவும் 2 பேரு. திருடனா? பயப்படாத. என்னடா சொல்ற? கேட்டு பூட்டி இருக்கிறப்ப திருடன் எப்படிடா உள்ள வந்தான்? அதானே, நேத்து நைட்டு நான் தானே கேட்டை லாக் பண்ணிட்டு போய் படுத்தேன். அப்புறம் எப்படி திருட வந்திருக்க முடியும்? அதான் தெரியலக்கா. ஆனா வந்திருக்கானுங்களே, நாங்க தானே அவங்களை துரத்தணும். என்ன பாட்டி? ஆமா ஆமா. நந்தினி அக்கா கிட்ட கேளுங்க, அவங்களும் தான் என் கூட சேர்ந்து திருடனை துரத்துறாங்க. நந்தினி, அப்படியா? ஆமா பாட்டி. அவனுங்க எது திருட வந்தானுங்கன்னு தெரியலையே, ஆனா ஓடி போயிட்டாங்க. ஏங்க, நான் போய் நம்ம ரூம்ல நகை பணம்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு வரவா? ஏய் இரு, நான் ரூம்ல தான் இருந்தேன். திருட நம்ம ரூம்குள்ள எல்லாம் வரவே இல்லை. நீ கொஞ்சம் அங்கேயே சும்மா இருக்கியா?